அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தினுடைய கடைசி பகுதி, தேவன் அவர்களை நினைத்தருளினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை நினைத்தருளுகிற தகப்பனா இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்க வாழ்க்கையில தவித்து கொண்டிருக்கலாம், அழுது கொண்டிருக்கலாம், நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், பலவீனங்களில கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், போராட்டங்களில சிக்கி வெளியில வர முடியாதபடி நீங்கள் முறையிட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய முறையீட்டின் சத்தத்தை கேட்டு உங்களை அவர் விடுதலையாக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். பலவித பாடுகள், பலவித நெருக்கங்கள், அடிமைத்தனங்கள், சுமை சுமக்கிற வேலைகள், ஒடுக்கப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். கர்த்தர் அவருடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளி அவர்களை விடுதலையாக்கினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நீங்கள் எந்தெந்த காரியத்துல முறையிட்டு கொண்டிருக்கிறீர்களோ, தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, வெளியிலே வர முடியாதபடி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, பிரச்சனைகளை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அதிலே ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிற தகப்பனா இருக்கிறார். இன்றைக்கு மனிதன் உங்களை நினைக்காவிட்டாலும் கர்த்தர் உங்களை நினைவு கூறுகிறார், உங்களை கண்ணோக்குகிறார். நீ கஷ்டப்பட்டது போதும், நீங்க நெருக்கப்பட்டது போதும், நீங்க உபத்திரவப்பட்டது போதும், நீ அழுதது போதும், நீ பலவீனப்பட்டது போதும். நான் உன்னை விடுதலையாக்க போறேன், உன்னை அதுல இருந்து நான் வெளியில கொண்டு வர போறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன்னை உயர்த்த போறேன், நீ சமாதானமாய் வாழும்படி உனக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். எனக்கு இறங்கும் ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த பிரச்சனையிலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், இந்த சுமையிலிருந்து என்னை விடுதலையாக்கும். என்னால தாங்கிக் கொள்ள முடியல ஆண்டவரே, என் வேதனை உமக்குத்தான் தெரியும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் உங்களை கண்ணோக்குவார், உங்களை நினைவு கூறுவார், உங்களை விடுதலையாக்குவார், உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கி பார்த்த தேவன், நினைவு கூர்ந்த தேவன், மனுஷன் கண்டுகொள்ளாவிட்டாலும் கர்த்தருடைய கண்கள் உம்மை தேடுகிறவர்கள் மேல, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறது. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும், நினைவு கூறும், அவங்களை ஆசீர்வதியும், அவங்களை உயர்த்தும், அவங்களை விடுதலையாக்கும், கஷ்ட நிலைமையிலிருந்து விடுதலையாக்கி வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.